இந்த பியூட்டி வந்து எங்கள் வீட்டில் தான் எப்போவுமே வந்து சாப்பிடும். பால் குடிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது எல்லாம் இங்கே பண்ணுவார். அவர் ஒரு 4 குட்டி போட்டார். 4ஓ 3ஓ தெரியல, ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. அதை வந்து மாடியிலேருந்து கீழே வைப்பார், கீழேருந்து மேலே வைப்பார். அதுக்கப்புறம் அவங்க 3ஆவது வீட்டில் தான் இருக்காப்புல இந்த பூனை. அங்கே கொண்டு போய் வச்சிருச்சு அது குட்டிங்களை. ஆனால் இங்கே காலையில், மத்தியானம், ஈவினிங் எல்லாம் வந்து இங்கே தான் சாப்பிட்றது. இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் பண்ணேன். அதில் வந்து லெமன் ரைஸில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எத்தனை பேர் போடுவீங்கன்னு தெரியல, ஆனால் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நம்ம தாளிக்கும் போதே இந்த கடுகு சீரகத்தோட வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் வறுத்து அதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்த்து செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த பூக்களெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு மாடியில் இன்னும் கொஞ்சம் பூலாம் இருக்குது, அதெல்லாம் பறிச்சிக்கலான்ட்டு போனேன். இன்றைக்கி பரவாயில்ல, கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் வெயில் இருந்தது. கொஞ்சம் ரோஸு, செண்பகம், அப்புறம் கொஞ்சம் பீர்க்கங்காவும் காய்ச்சிருந்தது. அதையும் நீ பறிச்சிக்கலான்ட்டு வந்தேன். ஏன்னா முத்திரும் போல் இருக்குது. அது அவ்வளோ உரம்லாம் எதுவும் இல்லை இல்லையா, அதனால் குட்டி குட்டியாக தான் இருந்தது, ரொம்ப லென்த்தியாலாம் வரல. அதே போல் எங்கள் வீட்டில் மணத்தக்காளி கீரையும் நல்லா வந்து வளர்ந்துருக்கு. அது ஒரு நாள் பறிக்கணும். இன்றைக்கி வந்து பீர்க்கங்காவும் இந்த பிரண்டை ஏன்னா கால் வலிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், வலியே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த பிரண்டை சாப்பிட்டோம்னா. இது எங்கள் வீட்லேயே கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. அது கொஞ்சம் துளுராக இருக்கிறத மட்டும் நம்ம இன்றைக்கி உடச்சி எடுத்துக்கலாம். அது வந்து அவ்வளோ நார் இருக்காது, ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு சமைக்க. இதை வந்து பூண்டு சேர்த்து காஞ்ச மிளகா, புளி கொஞ்சம் வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா தினமும் நம்ம சாப்பாட்டில் இதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பூவும் இந்த பிரண்டை அப்புறம் பீர்க்கங்காய் இதெல்லாம் பறித்தேன். இப்போல்லாம் கொஞ்சம் வானமோடு இருக்கிறதுனால அவ்வளோவா வந்து வெயில் காயறதில்ல. வெயில் இருக்கும்போது தான் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும், காலையிலையும் மாலையிலையும். இப்போ கொஞ்சம் என்னால் முடியறதில்லைன்றனால ஈவினிங் வந்து சில நாள் பூக்களை கூட பறிக்கிறதில்ல, காலையில் பறிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுடுறேன். இல்லைனா நித்தியமல்லி நல்லா ஒரு 2-3 முழத்துக்கு பூக்கும். இதுதாங்க இன்றைக்கி நான் காலையில் பறித்த விஷயம். இது வந்து எங்கள் வீட்டில் இந்த சொடக்கு தக்காளியாக எதுவும் சொல்லுவாங்க, இது பேர். இது சில விஷயங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கொஞ்சம் துளுத்து இருக்குது. இது வந்து ஒரு நாள் ராகி அடையில் போட்டு செய்யணும். பார்ப்போம். பாய்.